ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி 16/5/2024 மே மாதம் வியாழக்கிழமை. இன்று நவமி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணியிலிருந்து 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 இன்றைய திதி இன்று காலை 9:06 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு இரவு 8:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:06 வரை பவம், பின்பு இரவு 10:01 வரை பாலவும், பின்பு கௌரவம். இன்றைய சந்திராசிரமம் மூலம் போராடம் இருவருக்கும் சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலனில் மேஷ ராசி என்பது பார்த்திங்கன்னா, இன்று எடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பாக சுபமாக முடியக்கூடிய ஒரு சுபமான நாளாக அமைது. உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தால் அந்த ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமாக சரி, கல்வி சம்மந்தமாக சரி, ஒரு தொழில் சம்மந்தமாக சரி, ஒரு முதலீடு சம்மந்தமாக சரி, ஒரு அசையா சொத்துக்கள் வாங்குவது சம்மந்தமான எந்த விஷயமாக இருந்தால் குடும்பத்துடைய நலன் கருதி நீங்கள் இருக்கின்ற ஒரு விஷயங்களும் நிகழ்ச்சிகளும் மிக சுபமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான சுப நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்புன்னு பார்த்தோன்னா, உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய போகிறது. நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடிய நண்பருக்கு ஓடோடி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய நட்பு வட்டாரம் அதிகரிக்க போகுது. அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில உதவிகளையும் உங்களுடைய நண்பர்கள் நட்புக்காக உங்களுக்கு வழங்க போகிறாங்க. அந்த நட்பு மூலியம் உங்களுடைய தொழில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக என்று, நட்புக்காக ஒரு சிறந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்கள். மிதுனராசி அன்பர்கள் பார்த்தா இன்று உங்களுக்கு ஒரு சுபமான நாளாக, சுகம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த சுகம் நிறைந்த நாள்னு பார்த்தீங்கன்னால நீங்கள் உங்களுக்கு இன்று எல்லா விஷயத்திலும் ஒரு மனத்தடங்கல்கள், மன கஷ்டங்கள், மன வருத்தங்கள் எதுவும் இல்லாமல் போன உடனே எந்த செயலுக்கு போகிறோமோ அந்த செயல் ஒரு சுபமாக ஒரு முடியக்கூடிய காலகட்டமாக நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. அதே உங்களுக்கு வருகின்ற செய்திகளும் நல்ல ஒரு சுப செய்திகளாக வந்தால் ஒரு மனதுக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைப்பது. கடகராசி பார்த்தா கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் ஆதாயத்தை பெறக்கூடிய நாள். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பணி செய்கிற இடமாக இருந்தாலும் சில ஆதாயங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அது நண்பர்கள் உறவினர்கள் வழியே உங்களுக்கு சேர வேண்டிய சில ஆதாயங்களையும் சில எதிர்பாராத சில ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு 8 சனி பகவான் இருந்தால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சுபபலனை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. அடுத்தது சிம்மராசி பார்த்திங்கன்னா, சிம்மத்துக்கு கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்க தான் போதும். 7 சனி பகவான் இருக்கிறனால சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பின்பு அந்த விஷயங்கள் நிறைவேறும். போனவொன்னே முடிச்சு நீங்கள் போயிருப்பீங்க, போனவொன்னே சில விஷயங்கள் முடிவதற்கான வாய்ப்பு கம்மி. உங்களுக்கு சில தாமதத்துக்கு பிறகு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைகளும் சில விஷயங்கள் முடியக்கூடிய ஒரு தாமதம் நாளாக அமைகிறது. உங்களுக்கு கன்னிராசியில் பார்த்துச்சுன்னா, என்ன நீங்கள் ஆசைப்படல, என்ன விருப்பம், அந்த விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமையப்போவது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாக என்று இருக்க போது. உங்களுக்கு துலாம் ராசி பார்த்து வச்சா சில தடைகள், அது சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், இல்லை பணி செய்ய இருக்கலாம், எல்லாமே சில தடைகளுக்கு அப்புறம் நீங்கள் அந்த தடையை தாண்டி முன்னேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைது. கொஞ்சம் தடை இருந்தாலும் அது நிரந்தரமான தடைகளிலே கண்டிப்பாக அதை மீறி நீங்கள் வெற்றி நோக்கி செல்லக்கூடிய காலம் என்று அமைகிறது. உங்களுக்கு விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரு தேர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. கல்வியில் இருந்த மாணவர்களில் தேர்ச்சியும், ஏதாவது எக்ஸாம் இருந்தால் ஒரு தேர்ச்சியும், பயிற்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு தேர்ச்சியும், நல்ல ஒரு தேர்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றியும் முன்னேற்றம் உள்ள நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி பார்த்தா கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும்.
அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற வருமானமும் லாபமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த வருமானம் லாபம் வரணும்னா அலைச்சல் கண்டிப்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு முன்னேற்றமும் ஒரு தொழில் வளர்ச்சியும் ஒரு பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. மகராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா 2இல் வந்து சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு ஏழரை ஆரம்ப கட்ட காலங்களில் சனியோடைய பாறை இருக்கின்ற காலத்தால் உங்களுக்கு சில விஷயங்களில் வெற்றி நிச்சயம். எதை பற்றி தயங்காமல் போகலாம், உங்களுக்கு முடியுமா முடியாதுன்னு போயினா கூட ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி வந்து பார்த்தா உங்களுக்கு ஒன்றிய சனி பகவான் ஜென்ம சனி நன்மை சனி பகவான் வந்து அவருடைய சொந்த வீடு இருக்கிறதால உங்களுக்கு நன்மையும் வழங்கக்கூடிய நிலை இருக்கின்றால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னும் வந்து ஒரு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. மீனராசி என்பது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 12 சனி பகவான் இருக்கார். 7 சனியோட இறுதி காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் பக்தியாக கோயிலுக்குள்ளே சென்று வருவதால் சனி பகவானுடைய கொஞ்சம் வக்ரங்கள் சில எல்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் பக்தியோடு கடவுளை போய் கும்பிடுறவங்களுக்கு இந்த நாள் ஒரு பக்தி நாளாகவும் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு நீதி நாளாகவும் வெற்றி நாளாகவும் கண்டிப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.